ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செய்வினையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செய்வினை பாதிப்பு உள்ளதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த செய்வினையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கோமா, செய்வினையால்னா நமக்கு இது போன்ற துன்பங்கள்லாம் வருகிறதா அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே சில எளிய முறைகள் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம். அப்படி செய்வினை இருப்பது உறுதியாகிவிட்டால் பிறகு அந்த செய்வினை பாதிப்பில் இருந்து விடுபட வீட்டிலேயே சில எளிய பூஜைகளும் நம்ம செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் செய்வினை கோளாறுகளில் இருந்து விடுபட முடியும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்றவைகள் பல காலத்தில் மட்டுமல்ல தற்போதும் நடைமுறையில் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரிகளை குறுக்கு வழியில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் சில தீய எண்ணம் படைத்தவர்கள் வந்துட்டு எதிர்மறை சக்திகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. மாந்திரீகம், தாந்திரீகம் உள்ளிட்ட பல வகைகளை பயன்படுத்தி பூஜைகளும் செஞ்சு இந்த செய்வினையை செய்கிறாங்க. இப்படி செய்வினையை செய்யறதுனால பாதிப்புகள் இருந்தால் செய்யும் தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் காரணமே இல்லாமல் திடீர் வீழ்ச்சி ஏற்படும். உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களுக்கு மாறி மாறி மருத்துவ செலவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு வகையில் பொருள் இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்படுவதும், என்ன நோய் என்று மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை கூட ஏற்படும். பொருள், உடல் ஆரோக்கியம், உறவுகள் என அனைத்தும் இழந்து மொத்தமாக செயல்பட முடியாமல் நம்ம முடக்கி வச்சுவிடும். இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படின்றத மேலும் உறுதி செய்ய கொள்ள இன்னும் சில வழிகளை சொல்லுவோம். ஒரு மண்பானையில் துளசி இலையை போட்டு வையுங்க. உங்கள் வீட்டில் தீய சக்தியில் செய்வினை கோளாறுகள் இருந்தால் அந்த துளசி இலைகள் உடனடியாக வாடிவிடும். ஒருவேளை அந்த இலைகள் வாடவில்லை என்றால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சுக்கணும். ஒரு எலுமிச்சை மாலையை உங்கள் கைகளால் கோர்த்து வீட்டிற்கு அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் கோயிலில் கொண்டு சென்று போடுங்க. பிறகு அந்த எலுமிச்சையில் இருந்து ஒரு பழத்தை வாங்கி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு விடுங்க. ஒரு வாரம் கழித்து அந்த எலுமிச்சை நன்றாக காய்ந்து போய் இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்தி எதுவும் இல்லை என்ற அர்த்தம். ஒருவேளை அந்த எலுமிச்சை பழம் அழுகி போயிருந்தால் தீய சக்திகள் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி செய்வினை பாதிப்பு இருந்தால் குளக்கரைக்கு சென்று ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்கள் தலையில் சுற்றி பின்புறமாக எரிந்து விட விடுங்க. பிறகு அந்த குளத்தில் நீராடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை தரிசித்து வந்தால் செய்வினை கோளாறுகள் நீங்கும் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. வீட்டில் உள்ள யாராவது செய்வினையால் அதிக பாதிப்பிற்கு உள்ளாகி இருந்தால் தேய்பிறை செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள்ள காளி தேவியை வேண்டி வீட்டில் பூஜை செய்யுங்க. சாந்த சுரூபமாக இருக்கும் காளி தேவியின் படத்தை வீட்டில் வைத்து அதன் முன் கருப்பு துணியில் சிறிது பன்னீர் தெளித்து அதன் மீது புதிதாக வாங்கிய சிறிய அகல் விளக்கினை ஏற்றி வைக்குவீங்க. அந்த விளக்கிற்கு முன் மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து பூஜையும் துவங்க வேண்டும். பூஜை செய்பவர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து கையில் கருகுமணி மாலை வைத்து கருப்பு நிற கம்பளி அல்லது கருப்பு துணியின் மீது வடக்கு நோக்கி அமர்க்க வேண்டும். பிறகு அந்த தேங்காயை செய்வினையால் பாதிக்கப்பட்டவரை 3 முறை சுற்றி தெற்கு நோக்கி நின்று அந்த தேங்காயை எரித்து விட வேண்டும். பிறகு நல்லெண்ணெயை தேய்த்து குளித்து அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா கெட்டதும் நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. இதுதான் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அறிகுறிகளும் இதுதான். இந்த முறையும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் காசு கொடுத்து ஏமாறவும் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே காசு வாங்கி நம்மளை ஏமாற்றுவாங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.